கள்ளக்குறிச்சியில போன ஆட்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு பல பேர் உயிரிழந்தாங்க. more than 60. அந்த பல பேர் உயிரிழந்தவங்களுக்கும் பல லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் யார் வழங்கினா? முதலமைச்சர், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அப்பேற்பட்ட பல லட்சங்களை மக்கள் காசு கொடுக்கும்போது இந்த வழக்கறிஞர்கள் நாம் தமிழர் கட்சியாளர்கள் எங்க போயிருந்தாங்க? அவங்க நம்மளோட பணம் இப்படி போய் விரைவானது எந்த டேஷுக்குடா குடிக்க வந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க வந்த குடியார பயிர்களுக்கு என் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்கவே இல்லை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு கேள்வி நம்ம கேட்போம். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவன் கொடுக்குற காசுல, வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இப்போ 1,90,00,000 19 பேர் செத்துருக்கான். இப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா 10 லட்சம் கொடுக்குறீங்க நீங்க. அது நீங்க 1558 பேரை இதுவரை கைது பண்ணிருக்கீங்க. இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாரிச்சிருக்கிற அவனுக்கிட்ட தண்டை விதிச்சு அவன்கிட்ட இருந்து காசு எடுத்துல இதுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கணும். நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க? தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திக்க போறேன், அதுவும் குறிப்பா கரூர் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்காக போயிட்டு இருக்காரு. மேபி அது இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுல 1-2 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம வக்கீல் வண்டுமுருகன் இருக்காரு பாத்தீங்களா, வக்கீல் வண்டுமுருகன் அவரேதான். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த மனுஷன் உண்மையிலே வக்கீலுக்கு தான் படிச்சானா இல்ல சும்மா காலேஜுக்கு போயிட்டு கட்டடிச்சு வந்தானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ சீமானை பத்தி போடும்போது எந்த ஒரு ஃபேக்ட் செக்குமே பண்ணாம சும்மா வந்துடுறானோ, வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. குறிப்பா வியூஸ் கம்மியா போகுது அப்படின்றதுக்காக சீமானா பேசுனா வியூஸ் நல்லா போகுன்ற ஒரு மன நினைப்புல அந்த பயப்புல வந்துகிட்டு இருக்காப்புல. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கான். சோ அவனை நீ போட்டு பொழக்குறான். போட்டு பொழந்தா மட்டும்தான் மறுபடியும் இன்னொன்னு எடுத்துட்டு வருவான். அதையும் வச்சு போட்டு பொழக்கலாம். சோ இப்படியே நல்லா தான் இருக்கும். சோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே நம்ம ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி, அது மட்டும் இல்லாம திமுக அவர்களோட ஆட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆட்சின்னு சொல்லி நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்கெல்லாம் கலாய்க்க வேணாம், தாவேக்காவை நீங்கெல்லாம் கலாய்க்க வேணாம், நாங்க கலாய்ச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவரு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். தம்பி நீ சாப்பிட்டு பேசுற, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, தம்பி நீ சாப்பிட்டு பேசுற, இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வரும்ல. அவர் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காப்புல. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். யாருக்காக இருக்குன்னா, நம்ம கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் தான் பேச போறோம். சோ குறிப்பா நேத்திக்கு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ராஜ்மோகன் அவர்கள் சீமான் அண்ணனை பாத்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய தனியார் முதலாளியோ அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, கோவையில 2 அரசு பள்ளிகள் மூடியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மதுரையில 3 அரசு பள்ளிகள் மூடியிருக்காங்க. மூடுனதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசங்க வர மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல பசங்களோட வருகை ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்க வருகையே இல்லை அப்படின்றதுனால அந்த ஸ்கூல் எல்லாம் நாங்க மூடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன ஒரு விஷயம் வந்திருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, வளைச்சு இப்படி ஸ்கூலுக்கு பசங்க வராம இருக்காங்கன்னா அப்ப அந்த பசங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு சொல்லி ஒரு யோசிச்சோம் அப்படின்னா, முழுக்க எல்லாரும் தனியார் பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எப்படி? தனியார் பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, தனியார் பள்ளியில எல்லாமே நல்லா இருக்கு, சேஃப்டி இருக்கு, தூய்மையா இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பணம் வாங்குறாங்க. எப்படி? துட்டு வாங்குறாங்க. எவ்வளவு வேணா வாங்கலாம், எப்படி வேணா வாங்கலாம், யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா பணம் இல்லாத கூலி வேலை பார்க்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய குழந்தைங்க எங்க போவாங்க? தனியார் பள்ளிக்கு எங்க போவாங்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய தனியார் பள்ளியில சேர்த்துருவோன்ற ஒரு நினைப்புல கடனுடனே வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி அரசு பள்ளி இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. அப்ப இது எல்லாத்தையுமே தரக்கூடிய தனியார் பள்ளி அப்படின்னா, அப்ப தனியார் பள்ளி தான் சரியா நடக்குது, அரசு பள்ளி சரியா நடக்கலன்ற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல வருது. இல்ல எத்தனையோ ஆயிரம் ஸ்கூல்ல மேற்கூரை இரிஞ்சு விழுகிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தரமற்று இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அங்க இருக்கு. சரியான குடிநீர் வசதி கிடையாது, கட்டிடங்கள் சரியா இல்ல, பாத்ரூம் வசதி கிடையாது, இந்த மாதிரி பல விதமான தரம் எதுவுமே இல்லாம ஒரு அரசு பள்ளியெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி தரம் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத விட்டுவிட்டு இவங்க தனியார் பள்ளி மேலேயே இது என்ன சொல்றது அக்கறை காட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சீமான் அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு?
நீங்க அரசு பள்ளியில கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுங்க, தனியார் பள்ளியில இவ்வளவு ஆர்வத்தை காட்டுறீங்களா, அப்போ அரசு பள்ளியிலையும் காட்டுங்கன்னு சொல்லி சீமானே சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கிடையாது. நாங்க தனியார் பள்ளி, எனக்கு தெரிஞ்சு இவர் அரசு பள்ளிக்கு இதா இல்ல தனியார் பள்ளிக்கு மட்டும் இதா? அப்போ ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, தனியார் பள்ளி நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டங்க, அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சுதான் அவங்க தனியார் பள்ளியை நடத்துறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தனியார் பள்ளி நடத்தணும்னு சொல்லி என்ன வேண்டிட்டு வந்தீங்களா தனியார் பள்ளி உரிமையாளர்கள்? அது மட்டும் கிடையாது, அவங்க லஞ்சம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன் சார் இந்த அளவுக்கு தனியார் பள்ளிக்கு நீங்க இது பண்றீங்களே, அதையும் அரசு பள்ளிக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்துகிட்டு இருக்கு. அரசு பள்ளியில என்ன டாடா பிர்லா இல்ல அம்பானி மகனா வந்து படிக்க போறான்? ரொம்ப கஷ்டப்படிக்கிறவங்களோட பசங்க வந்து படிக்க போறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுல உங்களுக்கு புண்ணியமா? ஏற்கனவே நல்லா வசதியுடைய பசங்க போய் படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில போய் நீங்க அதை போய் இது பண்றேன் அதை போய் இது பண்றேன்னு சொல்லி அதையே புடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே தெரிய வேணாமா? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் கூட பாத்தீங்க அப்படின்னா ஏதோ தனியார் பள்ளியில் தான் படிச்சிருப்பீங்களா அப்படி அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்களா ஒரு டவுட்டே வருது. அப்ப எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க திருந்துவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு மைண்ட் செட்டுமே தான் வருது. என்ன சொல்லு அப்படின்னா, கரண்ட் வரலைன்னு சொல்லி மக்கள் மறுபடியும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, அடுத்த மாசம் எவனாச்சும் கரண்ட் பில்லுக்கு பணம் கேட்டு வரட்டும், நாலாம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட்டளைனா மட்டும் பியூஸை பிடிக்கிட்டு போறீங்களாடா? அப்புறம் எதுக்குடா வந்து நீங்க கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 6 மணி நேரம் 7 மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டி வச்சா நாங்க என்னதான்டா பண்றது வீட்டுல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்றது, விசில் அடிங்க, கரண்ட் வந்துரும், அவ்வளவுதான், வேற என்னத்த சொல்றது? அடுத்து நம்ம வக்கீல் வண்டுமுருகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் அடி வாங்குறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம வக்கீல் வண்டுமுருகன். இப்ப பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிறா முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காப்ல, எதை பத்தி அப்படின்னா நம்ம சீமான் அண்ணனை பத்தி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் டிவி கேக்கு சொம்பு தூக்குற ஒருத்தவன் இல்ல, இவனும் ஒருத்தவன் பயங்கர சொம்பு இல்ல, அண்டாவே தூக்குறவன். சோ இவன் பண்ணி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த அரசு பதிவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சுல கரூர்ல. அதாவது அந்த கரூர்ல இறந்த 41 பேர் குடும்பத்துக்கு அரசு பணி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி திமுக வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நாங்க இது எடுக்க முடியாது, நீங்க என்ன விஜய் பேர் அவர் எஃப்ஐஆர் நீங்க எதுவுமே சேர்க்கவே இல்லை, அவர் இதுல காரணமே இல்லாம இருக்கும்போது நாங்க இப்படி எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கா அப்படின்னா, இப்ப நாம் தமிழ்ல இருந்து நம்ம அண்ணன் தீரன் அவர்கள் வந்து ஒரு மனு கொடுத்திருக்காரு. அதாவது இந்த மாதிரி பணி இதை வந்து கொடுக்க கூடாது, இந்த மாதிரி அரசு வேலைகள் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கு இவன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். யாரு? நெல்சன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இதுக்கு மட்டும் பேச தெரிஞ்ச நாம் தமிழர்கள் எதுக்காக கள்ளச்சாராயம், அதாவது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு திமுக அந்த பீரியட்ல நீங்க வந்து அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்லாம் கொடுத்திருந்தாங்க, அதையே நீங்க கேட்கல. போனாச்சில கள்ளச்சாராயத்தை குடிச்சு பல பேர் உயிரிழந்தாங்க. more than 60. அந்த பல பேர் உயிரிழந்தவங்களுக்கும் பல லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் யார் வழங்கினா? முதலமைச்சர், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்கினார். அப்பேற்பட்ட பல லட்சங்களை மக்கள் காசு கொடுக்கும்போது இந்த வழக்கறிஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்க போயிருந்தாங்க? அவங்க நம்மளோட பணம் இப்படி போய் விரைவானது எந்த டேஷுக்குடா குடிக்க வந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க வந்த குடியார பயிருக்கு என் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்கவே இல்லை. எப்படி அதை ஏன் கேட்கல? அட வக்கீல் வண்டுமுருகா, ஃபேக்ட் செக்னு ஒண்ணு இருக்கா இல்லைன்னு தெரியுமா தெரியாதாடா உனக்கு? உனி தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? இல்ல வக்கீலுக்கு வேணா சும்மா அங்க போய் சுத்திட்டு வந்திருப்பான் போல இருக்கு, உள்ளெல்லாம் போய் படிக்கவே இல்லை. ஏன்னா ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணும்ன்றத முதல்ல வக்கீலுக்கு தெரிஞ்சிருக்கணும். தாங்கிட்ட ஒரு ஆதாரம் சரியா இருந்தா மட்டும்தான் அதை பத்தி பேசணும். ஆனா அதை பத்திலாம் இந்த நாய் பேச மாட்டேங்கிறான். உடனே சீமான் அவர்கள் பேசினாரா, நாம் தமிழர் பேசினார்களா? பேசி இருக்காங்க. அதை பத்தி பெரிய கண்டனமே எதில் எழுப்பியிருக்காங்க. அதாவது கொழுப்பெடுத்து போய் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போவான் அப்படின்னா அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா யார் காசை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க, மக்களுடைய பணம். அதை நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் என்ன சும்மா இருப்பாங்களான்னு சொல்லி சீமான் அவர்கள் இதுக்கே பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சு பேசி இருந்தாரு. இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்போம், கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவங்க கொடுக்குற காசுல, வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க? இப்போ 1,90,00,000 19 பேர் செத்துருக்கான். இப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா 10 லட்சம் கொடுக்குறீங்க நீங்க. அது நீங்க 1558 பேர் இதுவரை கைது பண்ணிருக்கீங்க. இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவன்கிட்ட தண்டை விதிச்சு அவன்கிட்ட இருந்து காசு எடுத்து இதுக்கு ஈடு இழப்பீடு கொடுத்துருக்கணும். நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க? இது தெரியாத இந்த தற்கூரி சீமானு பேசினாரா, நாம் தமிழர் பேசினாங்களான்னு? டேய்,
முதல்ல போய் ஃபேக்ட் செக்க பாடுறா. ஒவ்வொரு வாட்டியும் வியூஸுக்காக ஏதோ கண்டத கடியை எடுத்துட்டு வந்து பேசுறேன்ற மாதிரி பேசாத. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா, விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் இப்ப எல்ஐகேல போய் இப்ப ஒரு குப்பை படத்தில் போய் நடிச்சுட்டு வந்தாரு. அது குப்பை படமோ குப்பை இல்லாத படமோ நீ தானே சொல்ற. ஒவ்வொரு வாட்டி திரள் நிதியை வச்சு மட்டுமே எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இல்ல. திரள் நிதியை வச்சு மட்டும் இவர் கார் எப்படி வாங்கினாரு, வீடு இது எப்படி இது பண்றாரு, அது எப்படி பண்றாருன்னு எல்லாம் கேட்கறீல. அப்ப அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுன்னு வச்சுக்கவே. திரள் நிதியை நாங்க பயன்படுத்தலப்பா, அது எங்களுடைய இது எங்களுக்கு தெரியும், அதை அவர் பயன்படுத்தல. ஆனா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டுக்கிட்டே இருக்கீல. அந்த மாதிரி படத்துல நடிக்கிறனால அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது. இன்கம் வர்ற சோர்ஸை நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? அதை எடுத்துட்டு வந்து கூத்தாடி. டேய் பைத்திய மாதிரி பேசாதடா வக்கீல் வண்டு முருகா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்போ நீயே சொல்ற படத்தில் நடிச்சிருக்காருன்னு. படத்தில் நடிச்சவங்களுக்கு பணம் கொடுக்காமையாடா இருந்திருப்பாங்க. அதை வச்சு அவருடைய இன்கம் அவர் இது பண்ணிக்கிறாரு. அது ஏடா உனக்கு இந்த அளவுக்கு இது பண்ற? வர்ற மாதிரி. ஆனா வக்கீல் வண்டு முருகன்றது கரெக்டா இருக்குங்க இவனுக்கு. சேலம்ல சுயஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு அதிக இது கொடுத்துருக்காங்க. அதாவது மாநகராட்சி, சேலம் மாநகராட்சியில அந்த தண்ணீர் விநியோகத்தோட அந்த பர்மிஷனை வந்து சுயஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. சேலம் மாநகராட்சிக்கு இனிமேல் தண்ணீரை மாநகராட்சி வழங்காது, சூயஸ் நிறுவனம் வழங்கும் சொல்லி அரசாங்கம் இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநகராட்சியால மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை தான் இந்த தாவேக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு மக்களுக்கு தண்ணி கொடுக்க கூட உங்களால முடியாது, அதையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் கம்பெனி தனியார் நிறுவனம் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதுக்கு அரசாங்கத்துக்கு போயிருக்கீங்க? தனியார் பள்ளி தான் சரியாக வந்து கல்வி கொடுப்பான், தனியார் கம்பெனி தான் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தண்ணியும் கரெக்டா கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாமே தனியார் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நீங்க எதுக்கு? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இவ்வளவு கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் உங்களை செலக்ட் பண்ணி மேல உட்கார வைக்கிறதுக்கான அவசியம் என்ன இருந்துச்சு? அப்போ எல்லாருமே தனியார் மயம் தான் அப்படின்னா தனியாருக்கே அரசாங்கத்தை கொடுத்து தொலைய வேண்டியதானே. எதுக்காக நீங்க அரசாங்கம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? ஆனா பேர் அரசு, ஆனா அதுக்கு கீழே எல்லாமே தனியார் மயம். என்ன சார், என்ன உங்களோட இது? இந்த சூயஸ் அப்படின்ற நிறுவனம் தான் பொலிவியால, இந்த விஷயம் ஏற்கனவே நாம் தமிழ்ல நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. பொலிவியான்ற நாட்டுல இந்த சூயஸ் நிறுவனம் படுத்தின பாடு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது மழை தண்ணி வந்தா கூட நீங்க வந்து அதை பிடிச்சு வந்து உபயோகிக்க கூடாது, அதை சேமிச்சுக்க கூடாது, வீட்டுல கிணறுல இருந்தாலும் தண்ணி எடுத்துக்க கூடாது, போர் போடனாலும் பர்மிஷன் அவங்கள்ட்ட வாங்கணும், அப்படி மாதிரி பலவிதமான பிரச்சனையை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்கு கோவப்பட்ட அந்த மக்கள் அந்த நாட்டுல இருந்த அரசாங்கத்தையே தூக்கி எறிஞ்சாங்க. அந்த சூயஸ் நிறுவனம் தான் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வருதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இதுக்கு இவரு 50 நாள் வந்து ஆச்சு. 50 நாளுக்குள்ளேயே இதுக்கு கையெழுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னா நீங்க யாரு சார்? முதல்ல நீங்க யாரு? மக்களுக்கானவரா? அவன் வந்து மீட்டர் மாட்டுவான் வந்து தண்ணிக்குன்னு. எத்தனை பேருங்க தண்ணி வரி நீங்க கட்டி மீட்டருக்கு இவ்வளவு நீங்க தண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு இவ்வளவு மீட்டர் வரின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க கட்டி இருக்கீங்க இத்தனை வருஷத்துல? சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? தண்ணி வரும், நாங்க பிடிப்போம். ஒரு வீட்டுக்குன்னு சொல்லி தண்ணி வரின்னு சொல்லி அது தனியா ஒரு கலெக்ட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒரு மீட்டரை போட்டு அது எவ்வளவு தண்ணி நீ உபயோகப்படுத்துறியோ அதுக்கான பணத்தை நீ கட்டணும்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க கட்டி இருந்திருக்கீங்க சொல்லுங்க. இப்ப அவன் அதை தான் பண்ண போறான். நம்ம நாட்டுல இருக்கிற தண்ணிய நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு தனியார் கம்பெனி வந்து நமக்கு வந்து அதுக்கான பணத்தை வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதை விட ஒரு கொடுமை வேற ஏதாச்சும் இருக்குமா? ஒரு நாட்டுல தண்ணி, மருத்துவம், கல்வி இலவசமா கொடுக்க வேண்டியது என்ன சொல்லுது அரசாங்கத்தோட கடமை. அது எல்லாத்தையுமே நீங்க தனியார் மயம் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க. கல்வி தனியார் மயம், ஹாஸ்பிட்டல் தனியார் மயம், அப்புறம் இப்ப தண்ணி தனியார் மயம், முடிஞ்சு போச்சு. சீமானன் அந்த சொன்ன 3மே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் தனியார் மயத்துக்கு தான் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சேலம்ன்றது வந்து இப்ப ஸ்டார்டிங் மட்டும்தான். இந்த தமிழ்நாடு முழுக்க இவனோட இந்த சேலத்தை பாருங்க எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க. அதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சு தமிழ்நாடு முழுக்க நீங்க இதை பண்ண போறீங்க. குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்கிறாப்புல. எல்லா நிறுவனங்களுக்கும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கி தான் அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப சூயஸ் நிறுவனத்துக்கு மட்டும் பார்ட்டி ஃபண்ட் வரவே இல்லையா? சேலம் மாநகராட்சிக்குள்ள இனிமேல் யாரும் போர் போட முடியாது. போர் போடணும்னா சூயஸ் போய் அனுமதி வாங்கணும். கிணறு வெட்ட முடியாது, அவன் போய் அனுமதி வாங்கணும். இப்படித்தான் பொலிவியால எல்லா ஊர்லயும் இப்படித்தான் சூயஸுக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே தமிழக முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தெரிஞ்சு ஆணை வெளியிடுறீங்களா இல்ல உங்க பேர்ல ரப்ப ஸ்டாம்பு குத்தி எவனாவது ஆணை வெளியிட்டு இருக்காங்க? நான் என்ன சொல்றேன், அனுபவிக்கட்டும்னு சொல்றேன். நல்லா அனுபவிக்க, விசில் அடிங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கரூருக்கு இப்ப போயிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கரூர்ல விஜய் அவர்களை பார்க்க போறேன்னு சொல்லி அவ்வளவு கூட்டம். இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்க திருந்தாத மக்கள். அவர் வண்டியில வந்துகிட்டு இருக்காரு, இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க.
பாவம். உண்மையிலே சொல்லப்படும்னா காவலர்கள்லாம் பாவங்க. இவங்க இந்த மாதிரி வரும்போது அந்த மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த காவலர்கள் படுற அவஸ்தை ரொம்ப கஷ்டம். இவனுங்க முண்டி அடிக்கிறதுல ஒரு போலீஸ்காரர், அந்த பெண் காவலரோ ஆண் காவலரோ விழுந்துட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கார் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எடுத்து வந்தானே ஏத்திட்டு போயிருப்பாப்ல. அந்த லெவலுக்கு இவனுங்களோட பாடு இருக்கு. கீழே விழுந்து அந்த தட்டு மாதிரி எழுந்துச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவனுங்க இன்னும் திருந்துறானுங்களான்னு பாருங்க. குறிப்பா கரூர்ல நடந்த அந்த விஷயம் திருந்த மாட்டானுங்க. இதை ஒரு பெண்கள்கிட்ட கேட்டோம்னாலே வச்சுக்கோங்களே, பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்குங்க. நாங்க விஜய் அவர்கள் பார்க்க போறோம், என்ன சொல்றது, சிங்கப்படை, ஒவ்வொரு சிங்கப்பெண் அதிரடிப்படை நிறைய இடத்துல நிக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு. அப்படியாங்க? பாதுகாப்பா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பெண்கள் தான் ட்ரிபிள்ஸ் தலையில ஹெல்மெட் கூட இல்லாம போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ தெரிஞ்சு இவங்க 3 பேர் வீட்லயும் 3 அரசு வேலை ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபியூச்சர்ல தோணிக்கிட்டு இருக்கு. இல்ல அவர் பொலிட்டிஷியன்ன்றது தாண்டி ஃபேனா அவரை பார்க்கணும், அது ஒரு ஆசை. அப்பெல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை இருந்தது அவர் தான் ஜெயிப்பாரு, எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. நெக்ஸ்ட் இப்போ ஓகே, நிறையவே இங்க கரூர்ல சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்ததுனால நாங்க பாக்குற இடமெல்லாம் லேடி போலீஸ் இருக்காங்க, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி விடியல் மகளிர் பயணம் அப்படின்ற மாதிரி, இல்ல மகளிர் விடியல் பயணம்னு கூட வைங்க, திமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருந்துச்சு. அதுல விடியல்ன்றத அகற்றிட்டு மகளிர் பயணம் மட்டும் போட்டிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த போக்குவரத்து துறை அமைச்சராக கூடிய நம்ம தமிழன் பார்த்திபன் கிட்ட கேட்டா, அவர் ஏற்கனவே தம்பி நீ சாப்பிட்டு பேசுற, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்த ஆளு இப்ப இவர்கிட்ட மறுபடியும் போய் என்ன சார் அந்த விடியல்ன்ற வார்த்தையை எடுத்துட்டாங்களேன்னு கேட்டா, மகளிர் பயணம் தானே இது, மகளிர் பயணம் தானே இது, அப்ப மகளிர் பயணம் கரெக்ட் தானே. என்ன அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் இதுக்கு முன்னாடி விடியல் மகளிர் பயணம் அப்படின்னு இருந்ததுல விடியல் எடுத்துட்டாங்க, எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்டா, இது மகளிர் பயணம் தானே, அதனால்தான் மகளிர் பயணம், இது மகளிர் தானே பயணிக்க போறாங்க, அதனால்தான் மகளிர் பயணம். மகளிர் பயணம் தானே அது மகளிர் பயணமா தான், மகளிருக்கான பயணம் மகளிர் பயணம் போட்டிருக்காங்க. அது எனக்கு மகளிருக்கான பேருந்து மகளிர் பயணம், மகளிருக்காக கட்டணம் இல்லா பேருந்து மகளிர் பேருந்து, அதான் மகளிர் பேருந்து. யோ உனக்கு புரிஞ்சுதா இல்ல புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா, இல்ல எங்களை லூசுன்னு நினைச்சுக்கிட்டியா, என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லங்க அதுல விடியல்ன்றது எங்களுக்கு இதா இருந்துச்சு, அதனால நாங்க எடுத்துட்டோம். மகளிர் பயணம் மகளிருக்கான அந்த இது கொடுக்குறோம், அதனால எதுக்கு தேவையில்லாத அந்த வார்த்தை அப்படின்றதுக்காக எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட சரி, ஓரளவு ஏத்துக்கலாம்னு. மகளிருக்கான பயணம் தானே, அதனாலதான் மகளிர் பயணம். எப்பா சாவி விடியா யாரியா இவர் எப்போ அமைச்சர் ஆனாருன்ற லெவலுக்கு நம்மள பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஏற்கனவே நம்ம அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்டிக்கர் வச்சு போட்டுக்கிட்டு ஸ்டிக்கர் ஆட்சின்னு சொல்லி நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நாம கலாய்க்க வேணாம், அவங்களே கலாய்க்கிற மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா அதாவது அவங்க திட்டம்னு சொல்லி போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனிச்சான்னு தெரியல. ஆனா நாங்க அந்த மாதிரி இது பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், விவசாயிகளுக்கு இந்த இவ்வளவு கொடுத்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பஸ் ஸ்டாப்லயும், பஸ் ஸ்டாப் இருக்கோ இல்லையோ ஆனா ஸ்டிக்கர் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸ்டிக்கர் எல்லா இடத்துலயும் விஜய் அவர்களோட போட்டோ போட்டு நாங்க இந்த இதை செயல்படுத்தணும். ஸ்டிக்கர் கலாச்சாரம் இதை விட கேவலம் வேற ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே பண்ணாம நாங்க பண்ணோம்னு சொல்லி ஒவ்வொரு நார்மலா யோசிச்சு பாருங்க, அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறவங்களோ இல்ல அந்த பஸ் ஸ்டாப்பை கடந்து போறவங்களோ இந்த இதை பார்க்கும்போது ஓ தாவேக்கா இதெல்லாம் பண்ணிருக்கா பண்ணலையான்னு சொல்லி அவங்க ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு அரசு இந்த மாதிரி ஒரு இதை விளம்பரம் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை பண்ணிருப்பாங்க போல இருக்கியா, வேற லெவல்யா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிறதுக்காகவே இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் மூலமா ஆட்சியில வந்தவங்க இந்த விளம்பரம்லாம் ஒண்ணும் பெருசு ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னும் நிறைய விளம்பரம் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, காத்துங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு கரூர்ல போய் அவர் பேச போறாரு. என்ன பேச போறாரு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி அவர் என்ன பேசினாரோ அதை நம்ம ஒரு விஷயமா அது என்ன சரி என்ன பேசுறாரு என்ன ஏது பேசுறாரு அப்படின்றத பார்த்து நாம அடுத்த வீடியோல பேசுவோம். சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ நான் பேசணும் என்ன பேசணும் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல டாடா பை.